மெஷர்மெண்ட் இருக்கிறத வச்சு எடுத்துருவோம் இல்லைங்களா. இப்போ இதுனா நம்ம என்ன பண்ண போகிறோம், இருக்கிற அளவை அப்படியே எடுத்துக்கலாம். இதுவும் விட அவங்க இன்னும் ஒரு 1/2 இன்ச் வந்து கீழே இறக்கம் கேட்டிருக்காங்க, அந்த இறக்கத்தை வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா 9.25, அவங்க 1/2 இன்ச் இறக்கம் கேட்டிருக்காங்க, 9.25 வந்து வச்சுக்கலாம். அப்போ 10.25, ஹைட்டு வந்து 10.25. எங்கேருந்து எடுக்கணும், ஷோல்டர்லேருந்து, அதை சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், இங்கேருந்து எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம தையலுக்கு வந்து சேர்த்துக்கணும். ஓகேங்களா. அவங்க 1/2 இன்ச்சு சேர்த்துருக்காங்க, அதனால் 9.25, இப்போ 10.25. ஓகேங்களா. இப்படி விரிச்சுக்கோங்க. விரிச்சுட்டு என்ன பண்ணுங்க, அந்த மடிப்பு பகுதி அப்படியே தூக்கி அந்த கரைப்பகுதி மேலே வந்து வச்சுருங்க. இப்போ ஹைட் வந்து எவ்வளோ எடுத்தோம், 9.25வா, 1 இன்ச்சு சேர்த்து 10.25. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கை சுற்றளவில் நம்ம மெஷர்மெண்ட் இருந்தால் மெஷர்மெண்ட் அளவு எடுத்துப்போம். இதுங்கிறதுனால நான் இந்த அளவே வந்து எடுத்துக்க போகிறேன். உள்ளே வந்து எக்ஸ்ட்ராஸ் வந்து அவங்க தையல் போட சொல்லிட்டாங்க. எவ்வளோ தையல் போட முடியுமோ அவ்வளோ தையல் போட சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி நான் 4 தையல் போட்டு இங்கேயும் துணி கேப் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரிலாம் தான் நீங்கள் பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடு ஒயரை எடுக்கணும் இல்லையா. சைடு ஒயருங்கிறது 6.5 நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா. அதனால் வந்துட்டு அது 7, அதுக்கப்புறம் 1 இன்ச்சு ஆட் பண்ணியிருக்கோம் 8. இப்போ ஹைட் வந்து 10.25. இப்போ நம்ம 8 வச்சுருக்கோம் அப்படின்னா 9.25, 8.25, 2.25 இன்ச் வந்து கம்மியாக இருக்குது. ஓகேங்களா. ஆனால் நமக்கு ஒரு 3 இன்ச்சு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா பின்னாடி வந்து சுருக்க விழுகாது. அதுலேயே இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், 3 இன்ச்சை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆம்கோல் சுற்றளவு எடுக்கிறோம். நான் எப்பயுமே மெஷர் பண்ணி தான் எடுப்பேன், அப்படியே வச்ச அளவுகள் வந்து எடுக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு தையலில் எடுக்கணும் 8.25. ஓகேங்களா. 8.25 என்ன பண்ணுங்கள், மேலேருந்து கீழே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு பெண்டு வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் போட வேண்டியது நாச். ஓகேங்களா. அதே மாதிரி இங்கே 1/2 இன்ச் அப்படின்னா இங்கே நமக்கு 1.5 இன்ச்சில் அந்த அளவுக்கு இருந்தால் போதும். அதனால் கொஞ்சம் மட்டும் நான் என்ன பண்ணுறேன், அவங்க வேணுன்றதுனால கொஞ்சம் மட்டும் கட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு 1/2 இன்ச்சில் நான் என்ன பண்ணுறேன், பாருங்கள். இதை கவனிக்காமல் விட்டாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இது வந்து உள்ளே போகிற மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி கவனக்குறைவாக இருக்கக்கூடாது, கவனமாக இருக்க வேண்டும். ஓகே. நான் எப்பயும் கட் பண்ணவே இதை கட் பண்ணாமல் விட்டுட்டேன். இந்த மாதிரி வந்து மிஸ்டேக் நம்ம பண்ணக்கூடாது. அப்படியே பண்ணாலும் அதை வந்து சரி பண்ணுற மாதிரி வந்து இருக்கணும். ஓகேங்களா. இப்போ வந்து கட் பண்ணியாச்சு. எப்பயும் போல் வந்து குடஞ்சிருவோம். கை வந்து கட் பண்ணியாச்சு. இது கட் பண்ணது வந்து எனக்கு இன்னும் பத்தாத மாதிரி தோணுது. அதனால் நான் இன்னும் கொஞ்சம் வந்து என்ன பண்ணுறேன்னா உள்கூடி வந்து கட் பண்ணுறேன். இல்லாட்டினா முன்னாடி வந்து சுருக்க விழுகும். ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் பீஸ் போயிடலாம். பேக் பீஸில்